விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம், அந்தியூர்லேருந்து கவுந்தப்பாடி போகிற வழியில் மெயின் ரோட்லேருந்து மறுபடியும் ஒரு 2 கிலோமீட்டர் கட் ரோட்டில் ஒரு 2.5 ஏக்கர் ஒரு தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. எப்படின்னாங்க, தோட்டம் வந்து ஒரு கட்ரோடு முகப்பு வந்து ஒரு 140 அடி அகலம் கொண்ட ஒரு தாரோடு முகப்பு அகலம் கொண்ட இடமா வந்து நம்மளுக்கு இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலி போட்டுக்கிறலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து தோட்டம், தென்னந்தோப்பு உள்ளே வந்து வாழையெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதே போல் இந்த ஏரியா முழுசுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான தோட்ட பகுதி தான். இல்லை தென்னந்தோப்பு, கரும்பு, பாக்குத்தோப்பு பாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கரும்பு, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து பாக்குத்தோப்பு. இப்படி தான் வந்து இந்த ஏரியா முழுசுமே வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு விவசாய தோட்டம் தான். ரெண்டாவது இந்த ஏரியா முழுசுமே வந்து ஆத்தண்ணி பாயுது. ஆனால் நாம் பார்க்க வந்து அந்த 2.5 ஏக்கராவுக்கு ஆத்தண்ணி இல்லை. இதுக்கு வந்து தண்ணி சோர்ஸு கிணறு இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்றா சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு வந்து இதுதான் பார்த்திங்கன்னா தெரியுது. ஒரு 140 அடி தார் ரோடு முகப்பு இதுக்கு உண்டு. இப்போ இந்த காட்டுக்கு உண்டான குபேர மூலம் இதுதாங்க. இந்த காட்டுக்கு உண்டான தோட்டத்துக்கு உண்டான குபேர மூலம் இதுதான். இந்த பக்கத்து காடு, இந்த வேலி, இந்த தென்னை மரம் நம்மளுக்கு சேர்ந்தது. இதிலிருந்து வந்து இந்த ஓரம் போகிற பொழியில் இருக்கிறத ஒரு 50 to 60 மரம், ஒரு 15 வருஷ மரம் பார்த்திங்கன்னாங்க. நாம் பார்க்க வந்த இந்த காட்டுக்குள்ளே ஒரு 15 வருஷம் வயசு கொண்ட ஒரு 60 மரம் வந்து காய்ப்பு மரம் நான் பார்க்க வந்த இந்த தோட்டத்தில் உண்டுங்க. அதுபோக ஒரு நெட்டு வாழை, ஒரு கண்ணு ஈனாத வாழை, அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா வச்சு அறுவடை ஆகிருக்குது. அது சும்மா போட்டு வச்சுக்கிறாங்க. இப்படித்தான் வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து வாய் மூலைக்கு போகிறோம். ஒரே நேரு தான், பெண்டு எதுவும் வராது. நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து குபேர மூலையும் அக்கனி மூலையும் தார் ரோடு பேஸில் வந்துடுது. காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது. நாம் இப்போ குபேர மூலையிலேருந்து வாயு மூலைக்கு மேகோட்டு பொலியில் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி போகிறோம். மண் பார்த்திங்கன்னாங்க நல்லா செவச்சவன்னு மண்ணுங்க. நல்லா செம்மண், அருமையான மண். இல்லை சொட்டு நீர் பாசனம் தான் போட்டுருக்குறாங்க. அருமையான காடு. இந்த காடு பார்த்திங்கன்னாங்க ஒரு செவ்வக டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க. 140 அடி அகலம் கொண்ட, நீளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 அடி கூட வரலாம். ஏன்னா 2.5 ஏக்கர் காடு, அதுக்கு தகுந்த நீளம் வரும். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு குத்துமதிப்பான கணக்கு தான். மற்றபடிக்கு இந்த தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னாங்க ஒரு கிணறு மட்டும் உண்டுங்க. கிணறுமே 7.5 HP சர்வீஸும் உண்டு. அது வந்து சரிபாதி கூட்டுங்க. அதாவது நம்மளுக்கு 3 நாளைக்குன்னா அவங்களுக்கு 3 நாளைக்கு, அந்த மாதிரி தான் வந்து அமைஞ்சிருக்குது. மற்றபடிக்கு போரோ ஆத்தண்ணியோ எதுவுமே இல்லை. நான் விசாரித்த வரைக்கும் பார்த்திங்கன்னாங்க கிணறு தண்ணியை வந்து நல்லா வத்தாத தண்ணி, எப்பவுமே வந்து வேசைக்கு வந்தாலும் தண்ணி தாட்டுங்க, தண்ணி வந்து குறையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதுதான் வந்து தண்ணி சோர்ஸினோட நிலைப்பாடுகள் இப்படி இருக்குது. மற்றபடிக்கு காடு முழுசுமே நம்மளுக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டு அங்கங்கே பைப் லைன் போட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த கம்பி வேலைக்கு அந்த பக்கம் இப்போ பார்க்குறது வந்து நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு மேற்கு திசையில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளேயே வந்து இந்த செவ்வாழை போட்டுவிட்டு நல்லா சிறப்பாக ஒரு பயன்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த பைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்க்க வந்த காட்டில் தான் இருக்குது. மண் வந்துங்க சும்மா நல்லா அருமையான மண்ணுங்க. மனத்தை சொல்லிக்கிட்டேன், இருந்தாலும் வந்து சொல்கிறேன். மண் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு மண். அதே மாதிரி தென்னை மரம் வந்து சால் மரம் ஒரு 50 to 60 மரம், 15 வருஷம் வயசு கொண்ட ஒரு 60 மரம் இருக்குது. நல்ல சிறப்பான ஒரு காய் போடுறதா இருக்குது. ஏன்னா மண் வளம் வந்து அப்படிங்க பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பு. செம்மண்ணுக்கு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், செம்மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க எந்த ஒரு வெள்ளாமை போட்டாலும் சிறப்பாக வரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னாங்க ஆப்புக்குடலுக்கு வடக்கு திசையில் வரும்.
அந்தியூருக்கு தெற்கு திசையில் வருங்க. அப்படி தான் வந்து இந்த காடு வந்து அமைஞ்சிருக்குது. அந்தியூர்லேருந்து கவுந்தப்பாடி போகிறவங்கள, ஆப்பக்கடல் வழியாக கவுந்தப்பாடி போகிறவங்கள, அந்த மெயின் ரோடு இருக்குதுங்கள, அந்த மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் உள்ளே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரணுங்க. அப்படி தான் இந்த காடு அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேனே, குறிப்பாக இந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொன்னால் வந்து அது நிறைய தவறுகள் நடக்குதுங்க. அதனால தான் வந்து சொல்லலை. நீங்கள் வந்து பர்சனலாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து விளக்கத்தை சொல்லிடுறேன். மற்றபடி காடு வந்து நல்லா வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி காடு வந்து அந்த செவ்வகமாக சொன்னானுங்கல்லங்க, அந்த செவ்வகமாக செவ்வக டைப்லேயே தான் இருக்குதுங்க. ஒன்றும் கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை, நல்ல முறையாக போகுது. நல்லா வந்து ஒரு வடக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. அப்புறம் இன்னொன்று, இந்த தென்னம்புள்ள காய் மரங்கள்ட்ட ஒரு 50-60 சொன்னானுங்களா, அதே மாதிரி இந்த ஒரு 2 வருஷம் வயசு கொண்ட இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்கள, இந்த மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மரம் வச்சுருக்குறாங்க. இது வந்து வடகோட்டு வயலில் ஒரு 2 வயல் முறையாக வந்து இந்த மாதிரி ஒரு 2 வருஷத்துக்குள்ளே வச்சுருக்குறாங்க. சரியான முறையில் பராமரிப்பு இல்லைங்க. என்ன காரணம்னு அதை விகரத்தி கேட்டேன். அதாவது வந்து இது பொண்ணுக்கு சொத்து, 2 பேர் சொத்து. ஒருத்தர் வந்து வெளியில் இருக்கிறாங்க, ஒருத்தர் லோக்கல் இருக்கிறாங்க. 2ஆக பிரித்தாச்சு. 2ஆக பிரித்ததில் தான் ஆளுக்கு பாதி 2.5 ஏக்கரு. அவங்க வந்து லோக்கல் இருக்கிறவங்க அவங்க சிறப்பாக பராமரிக்கிறாங்க, அது பக்கத்து தோட்டம். இவங்க வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிறவங்க சரியான முறையில் கொஞ்சம் பராமரிப்பு இல்லை. மற்றபடிக்கு தண்ணிக்கோ மற்றதுக்கோ ஏதோ எந்த குறையும் இல்லை. ஏன்னா இந்த பகுதி முழுசுமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தென்னந்தோப்பு, நல்லா ஒரு சிறப்பான பாக்கு தோப்பு, கரும்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தண்ணிக்கு வந்து எந்த குறையும் இல்லைங்க. இதுதாங்க இப்போ வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு வாயுமூல பகுதி. இதுதாங்க வாயுமூல கட்டாவில் நல்லா இருக்குது ஜம்முன்னு. இது வந்து ஒரு ஓடைங்க. வடகோட்டில் வந்து மேல்காட்டு தண்ணி வந்து மேற்கு திசையிலிருந்து வடக்கு திசையில் போகிறதுக்காக இல்லை மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையில் போகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஓடை மாதிரி இது. அது ஒரு வாசத்துக்கு நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நம்மளுக்கு வாயு மூலைங்க. வாயு மூலையும் கேட்டால் ஒரே நேர் தான் குபேர மூலைக்கு வாயு மூலைக்கும். அதே மாதிரி இப்போது நம்ம வாயு மூலையிலிருந்து ஜல மூலைக்கு மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி வடகோட்டு பொலியில் போகிறேங்க. இந்த தென்னை மரம் எல்லாமே வந்துங்க நான் பார்க்க வந்த காட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு 50 to 60 மரம் காய் மரம்னு சொன்னானுங்கள அது. மீதி வந்து இந்த வயசில் இந்த 2 வயசு கொண்ட மரத்தில் ஒரு 50 மரம்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தான் கொஞ்சம் தண்ணி வந்து இன்னும் கட்டுப்படி ஆகலை. தண்ணி கட்டுப்படி ஆகலைன்னா கட்டுறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் தண்ணி வந்து பற்றா தண்ணின்னு நினச்சிக்க வேண்டாங்க. நான் உங்களுக்கு கிணறு சகிதமெல்லாம் காட்டுறேன், சர்வீஸ் இது எல்லாத்தையும் காட்டுறேன். நம்ம இஷ்டப்பட்டால் நம்ம வாங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு போர் கூட போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம தனியாக ஒரு சர்வீஸ் வாங்க வரைக்கும் இருக்கிற சர்வீஸ்லேயே வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் வச்சு கூட பயன்படுத்திக்கலாங்க. அப்படி தான் வந்து இருக்குதுங்க இப்போதைக்கு. இப்போது இந்த காட்டுக்குண்டான ஜலமூலை தாங்க இந்த தென்னை மரம். இதுதான் ஜலமூலை. இப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன மட்டும் குறை என்னென்னா, தாரோடு முகப்பு நாம் பார்த்தோம் 140 அடி வந்துச்சு அகலம். இங்கே வந்து பார்த்திங்கன்னாங்க கொஞ்சம் குறையும். என்னென்னா ஒரு 120 அடி தான் வரும். ஒரு 20 அடி வந்து அங்கேருந்து வர கொஞ்சம் கிராஸாக வரும். அதாவது வந்து என்னென்னா முன் சிறுத்து பின் பெருத்து அப்படின்னு ஒரு கணக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஜலமூலையில் இருக்கிறாங்களா, ஜலமூலையும் கட்டாவில் அருமையாக இருக்குது. இப்போ ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகிற ஒரே நேர் தான், அதையும் பார்த்துடலாம். போகிற வழியில் தான் வந்து நம்மளுக்கு கிணறு சர்வீஸ் எல்லாம் இருக்குது. அதை எல்லாமே உங்களுக்கு காட்டிடுறேன். கிணறு வந்துங்க அதே மாதிரி கீழ்கையில் தான் வருது. குபேர மூலையிலிருந்து வடக்கு திசையில், அதாவது வந்து தெற்கு திசையிலேருந்து ஒரு 500 அடிக்கு கீழே வடக்கு திசையில் தான் வந்து கிணறு அமைஞ்சிருக்குது. அதாவது கீழ்கையில் தான் அமைஞ்சிருக்குது. கிணறு வந்து வாஸ்துப்படி தான் இருக்குது. அந்த வாஸ்துக்கு உங்களுக்கு குறை வராது. இதுதான் வந்துங்க நம்மளுக்கு கிழக்கோட்டு பொலிங்க. இந்த பொலி தான் வந்து வரப்பு தான் வந்து நம்மளுக்கு கிழக்கோடு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த பக்கத்து பங்கு.
அவங்க சிஸ்டர் பங்குன்னு சொன்னானுங்கள, அது அவங்க பங்கு. மொத்தமாக 5 ஏக்கராவை 2ஆக பிரிச்சுக்கிறாங்க, ஆளுக்கு 2 2.5. கீழே மட்டும் 2 வயல் வந்து தென்னம்பிள்ளை வந்து 2 வருஷத்தில் வச்சுருக்கிறாங்க. மேலே வந்து இப்போ இந்த வாழையெல்லாம் போட்டிருக்குறாங்க. இங்கெல்லாம் பாருங்கள், நல்லா தண்ணி வந்து நல்லா சொட்டு நீர் போட்டதுனால வந்து இங்கே தண்ணி விட்றாங்க. அந்த தென்னம்பிள்ளைக்கு வந்து சொட்டு நீர் பைப்பு இழுக்கலை, அதனால் வாய்க்கால் மூலியமாகவும் தண்ணி கட்டலை, அதனால தான் வந்து தண்ணி பாயலை. இதாங்க கிணத்து மேடு, இது சர்வீஸ் பாயிண்ட்டு. இதாங்க கிணறு. வேறு கிணத்துல தண்ணி இருக்குதுங்க, கிணத்துல தண்ணியெல்லாம் குறையில இருக்குது. உங்களுக்கு ஒரு கல் எடுத்து போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களாங்க, தண்ணியெல்லாம் கலக்குதுங்க, தண்ணி குறைபாடு இல்லை. இப்படி தான் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த கிணத்து மேடு. இல்லை லைன் வந்து அங்கங்கே போகிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னாங்க, இந்த தார் ரோட்டிலிருந்து இந்த அக்கினி மூலையிலிருந்து கிணத்துக்கு வரத்துக்கு இந்த தடம் வந்து ஆளுக்கு பாதிங்க. என்னென்னு பார்த்திங்கன்னாங்க, இந்த தடம் வந்து இந்த பங்குக்காரருக்கு பாதியும் இந்த பங்குக்காரருக்கும் சரி பாதி இந்த தடத்தில் வந்து கூட்டுங்க. இது வந்து சொந்த காட்டுக்குள்ளே அவங்க கிணத்துக்கு வந்துட்டு போய்க்கிறதுக்கு இந்த தடம் போட்டுக்கிறாங்க. இது வந்து நம்ம அந்த பக்கம் வந்து மேகோட்டு பொலியில் வந்தோம்ங்களா, அந்த பெரிய வாழை ஈனாத வாழை, இது இந்த பக்கம் இருக்கிற ஒரு 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 முறையாக வந்து இது வந்து இந்த வாழை போட்டு அழிச்சிட்டாங்க. இந்த மறுபடியும் வெள்ளாம் பண்ணல. இப்போ இந்த தடம் தான் வந்துங்க தார் ரோட்லேருந்து நம்ம பைக் நிற்குதுங்கள, அதிலிருந்து இந்த கிணத்துக்கு வர வரைக்கும் இந்த தடம் வந்து 2 பேத்துக்கு சரி வாங்கி விட்டுங்க. 2 பேத்துக்கு இந்த தடம் பாத்தியும் உண்டு. நான் வெள்ளாம் வந்து இந்த வரப்புலேருந்து இந்த பக்கம் தான் வந்து இது வரப்பு, இதிலிருந்து இந்த பக்கம் தான் வந்து நம்ம வெள்ளாம் பண்ணிக்கிறோம். நான் பார்க்க வந்த காடு சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. இப்போ வந்துங்க அந்த அக்கா வந்து ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்கல்லங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அக்கா வந்துங்க ஏற்ற மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்க. நார்மலாக கேட்டேன், ஏங்கா தண்ணி ட்ரைங்களாங்க அப்படின்னேன். கொஞ்சம் ட்ரை தாங்க, மழை இல்லைங்க, அதனால் கொஞ்சம் ட்ரை தாங்க அப்படின்னாங்க. ஏதோ கொஞ்சம் ட்ரை மாதிரி தான் தெரியுது. நாம் வந்து ஒரு 4 போட்டோம்னா அது ஈடு கட்டிக்கலாங்க. ஏன்னா 2 பேத்துக்கு 5 ஏக்கராவுக்கு சேர்ந்து அந்த கிணத்துலேயும் வந்து தண்ணி கீழே தான் கிடக்குது. அதனால் சேஞ்சோவர் நம்மளுக்கு சர்வீஸ் இருக்குது, நம்ம சேஞ்சோவர் வச்சு ஒரு போர் ஒன்று ஓட்டிட்டோம்னா தண்ணி வந்து தாட்டிக்கலாங்க. ஏன்னா 2.5 ஏக்கராவுக்கு வந்து கிணத்துலையும் தண்ணி எடுத்துக்கலாம், போரிலும் வந்து நம்ம முறை வரும்போது போர் தண்ணி எடுத்து விட்டு கூட நம்ம கட்டிக்கலாம். இல்லையா தண்ணியை ஒரு தொட்டி போட்டு போர் தண்ணி தொட்டியில் விட்டு அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்படி வந்து நிறையா வந்து ஐடியாக்கள் பண்ணி நம்ம பண்ணலாம். அது உங்களுக்கு விவசாயிகளுக்கு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இப்படி தான் அமைஞ்சிருக்குதுங்க. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் வந்து 85 ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 85 ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து வந்து நெகோசியபிள் தான், அதாவது பெருசாக குறையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போச்சாராங்க. மீடியேட்டர் வந்து பொதுவாக வந்து ஒருத்தர் சொல்கிறதுன்னு ஒருத்தர் கேட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம எதாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் தண்ணி ட்ரைங்கிறதுனால நம்ம இதெல்லாம் சொல்லி ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுனா தானே நாமளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கேட்க முடியும். அதனால் இந்த நிலம் பிடிச்சா ஃபோன் பண்ணுங்கள், நேரில் வாங்க பாருங்கள். அப்புறம் நாம் வந்து காட்டுக்காரர்கிட்ட நேரில் வந்து விலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பைக்கு நிற்கிதுங்கள, இதுதான் வந்து நம்மளுக்கு அக்னி மூலைங்க. ஆக மொத்தத்தில் இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மூலையும் கட்டாகாமல் ஒரு செவ்வக டைப்பில் நல்ல முறையாக இருக்குது. கிணறு வந்து கீழ்கையில் தான் இருக்குது, வாஸ்துபடி அமைஞ்சிருக்குது. காடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வடக்கு சரிவில் தான் அமைஞ்சிருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சாலும் கூட வாங்க, நேரில் வாங்க பேசிக்கலாம். இந்த ஏரியா மார்க்கெட் அப்படி இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறதால நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மனசிலிருந்து மார்க் இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க.
மற்றபடிக்கு உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நிலம் சம்மந்தம் ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் ஏரியாவில் உங்கள் தோட்டம் ஏதாவது விற்கணுமா, எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட இடம் தேடி வர்றோம், வந்து உங்களுடைய தோட்டத்தை பார்வையிட்டு நமது வீடியோ மூலிமா வீடியோ ஒன்று எடுத்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்கள் காட்டை நல்ல ரேட்டுக்கு விற்று தரேங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.